கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க சொல்கிற மாதிரி, ஏன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனித்தாள் எடுத்து அதில் வந்து உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, உங்களோட ஸ்கூலிங் டீட்டெயில், அதாச்சும் கல்வித்தகுதி டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜாதி, லைக் உங்களோட அட்ரஸ், தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எல்லாமே எழுதி அதை எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஃபில் பண்ண பிறகு அது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ண பிறகு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 17th நவம்பர் ஈவினிங் 5:45க்குள்ளே போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தபால் மூலமாக கூட சரி, இல்லை நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலான்றதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு எக்ஸாம் கிடையாது. அவங்க டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த 3rd பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியே கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும். அதாச்சும் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு டைரக்ட் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த தஞ்சாவூர் கோட்டை பணியிடம், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் கோட்டை பணியிடம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நாகப்பட்டினம் கோட்டை பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணணுன்னு இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங் டீட்டெயிலுமே வந்து அதுக்கான அட்ரஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரி. ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் 10th 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 37 வரைக்கும் எலிஜிபிள். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க கைஸ். அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகிரி. இதுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான், சேம் குவாலிஃபிகேஷன் தான். சேலரி மட்டும் அதிகம் கைஸ். 19,500லேருந்து 71,900 வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு தஞ்சாவூர், நாகப்பட்டினம் லொக்கேஷனுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். டேரெக்டாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ கீழே கமெண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.